நெக்ஸ்ட்டு நாம் என்ன பார்க்க போகிறோம்னா நல்லா கவனிங்க. இதில் 6ஆம் கிளாஸில் உள்ள டெக்ஸ்ட்டை தான் பார்க்க போகிறோம். டெக்ஸ்ட் அதாவது ப்ரோஸு, போயம் அண்டு சப்ளிமெண்ட்ரி பார்க்க போகிறோம். சரியா? அதில் என்ன கேட்குறான்னு பாருங்கள். ஃபஸ்ட் என்ன கேட்டுருக்கான், சமச்சீர் இங்கிலீஷில் சி டட்டைல்னு கேட்குறான். டட்டைல்னு என்னது? ஆமைகள். ஆமைகள்லேயும் கடல் ஆமைகள். சீன்னு கடலில் இருக்கக்கூடிய ஆமைகள். வேறு ஆமை சொல்லலை, ரைட்டா? அப்போ கடல் ஆமைகளை பற்றி சொல்கிறான். என்ன சொல்கிறான்னு பார்ப்போமா? வாட் ஆர் த சீ டட்டைல்ஸ்ன்றான். அப்போ கடல் ஆமைகள் என்றால் என்னன்னு கேட்குறான். சரியா? அப்போ கடல் ஆமைகள் என்றால் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, சீ டட்டைல்ஸ் ஆர் ரெப்படைல்ஸ் தட் லிவ் இன் த சீ அப்படின்றான். அப்போ ரெப்படைல் அப்படின்னு சொன்னால் என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஊர்வனவாகும். ஊர்ந்து போகுது பார்த்தீங்களா, மண்ணில் உடம்பை பதிச்சு போகும். இப்போ நம்ம ஊர்வனை கிடையாது, தன் உடலை மண்ணில் பதித்து செல்லும். சரியா? அதான் ஊர்வன. ரெப்படைல்ஸ்னால் ஊர்வன ஆகும்ன்றான். என்னது? நல்லா பாருங்கள் என்ன போட்டிருக்காங்கன்னா, சீ டட்டைல்ஸ் ஆர் இருக்கின்றன, ரெப்படைல்ஸ்ன்றது ஊர்வனவாக இருக்கின்றன. அவைகள் தேட்னு எதை குறிக்கிறது? அவைகள் சீ டட்டைலை குறிக்கிறது. தேட் லிவ் இன் த சீ, அது அவைகள் வாழ்கின்றன. எங்கே? கடலில் வாழ்கின்றன. சரியா? 2 கொஸ்டின். அடுத்து, வேர் டு ஃபீமேல் சீ டட்டைல்ஸ் லே தேர் எக்ஸ் அப்படின்றான். எந்த இடத்துல? வேர்டுனா எங்கே அப்படின்றான். டூ செய்யும் அப்படின்றான். டூன்னு செய்யும் அர்த்தம், வெர்பு, ரைட்டா? அப்போ ஃபீமேல் என்னது? பெண் சீ டட்டைல்ஸ், பெண் இனமாகிய சீ டட்டைல் கடல் ஆமைகள் எந்த இடத்துல செய்யும்னா என்ன செய்யும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தேட் சீ டட்டைல்ஸ் லே தேர் எக்ஸ்ன்றான். லேனா இடுவது. எது? அவைகளின் முட்டைகளை இடுவது. தெர்னா அவைகளின், எக்ஸ்னா முட்டைகளை பெண் ஆமைகள் எங்கு இடுகிறது என்று கேட்குறான். ரைட்டா? அப்போ எங்கே இடுகிறதுன்னு பார்ப்போம். ரைட்டா? அப்போ வேர் டூ த டட்டைல்ஸ் அப்போ மணலில் இடுகிறது. எங்கே இடுகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தே லே தேர் எக்ஸ் ஆன் சாண்டி பீச்சஸ். சாண்டின்னு மணல் கடற்கரைகள். பீச்னா கடற்கரை. ரைட்டா? கடற்கரையில் உள்ள மணலில் இடுகிறது. ரைட்டா? கடலில் நீந்தி அந்த கடற்கரையில் மணல் இருக்கும் இல்லையா, அங்கே இடும். சாண்டி பீச்சஸ்ன்னு சொல்லுவாங்க. ரைட்டா? அப்போ நெக்ஸ்ட்டு, அப்போ அடுத்த கொஸ்டினுக்கு வாங்க. வேர் டு சீ டட்டைல்ஸ் ரிட்டர்ன் டு த சேம் பிளேஸ் பீச் அப்படின்ட்டான். ஒய்னா ஏன். ஒய்டுனா ஏன் செய்கிறது. என்ன செய்கிறது? சீ டட்டைல், சீட்னா கடல் ஆமைகள் ஏன் திரும்பி வருகிறது? ரிட்டர்னு திரும்புகிறது. எங்கே? டு த சேம் பீச்னால் அந்த கடற்கரைக்கு மணலுக்கு திரும்பி ஏன் வருகிறது? அது முட்டை இட்டுட்டு போயிடும், ஆனால் திரும்பியும் வரும். ஏன் வருதுன்னா, அதுக்கு எப்பப்போ முட்டை இடணும்னு தோணுதோ அப்பப்போ அங்கே முட்டை இட்டு போயிடும், உள்ளே போயிடும், கடலுக்குள்ளே போயிடும். சரியா? அப்போ திரும்பி முட்டை இடுவதற்காக வரும். டு லே தட் எக்ஸ் அப்படின்றான். அந்த பார்த்துவங்க அதான் போட்டிருக்கான். ஒய் டு சீ டட்டைல்ஸ் ரிட்டர்ன் டு த சேம் பீச் அப்படின்றான். ஏன் அதே பீச்சுக்கு அந்த சீ டட்டைல், சீட்னா பெண் டட்டைல்கள், டட்டைல்னு என்னது? இது ஆமைகள் ஏன் வருகின்றன? அது திரும்பி முட்டை போடுறதுக்கு தான் வரும். ரைட்டா? அது கடலுக்குள்ளே போனாலும் அதே இடத்துல திரும்பி முட்டை போடுவதற்கு திரும்பி வந்துவிடும். சரியா? அப்போ நெக்ஸ்ட்டு என்ன கேட்குறான்னு பார்ப்போமா? வாட் இஸ் த கிரேட்டஸ்ட் டேஞ்சர் டு சீ டட்டைல்ஸ் அப்படின்றான். அப்போ சீ டட்டைல்னு என்னது? கடல் ஆமைகளுக்கு மிகவும் ஆபத்தான ஒன்று என்னன்னு கேட்குறான். வாட் இஸ் த கிரேட்டஸ்ட் டேஞ்சர்? கிரேட்டஸ்ட் டேஞ்சர்னால் மிகவும் ஆபத்தான ஒன்று யாருக்கு? கடல் ஆமைகளுக்கு இருக்கிறது. அது என்ன ஆபத்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யாரால் ஆபத்து இருக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா, ஹியூமன் ஆக்டிவிட்டீஸ் அண்டு பொல்யூஷன் அப்படின்னா. பொல்யூஷன்னா மாசுபடுதல் மற்றும் மனிதர்களின் செயல்பாடுகள் தான் இந்த ஆமைகளுக்கு, கடல் ஆமைகளுக்கு என்னவாக இருக்கிறதுன்னு ஆபத்தாக இருக்கிறது. ரைட்டா? அது பார்த்துங்க. பொல்யூஷன், மாசுபடுதல், இதை எதுக்கு ஆபத்தாக இருக்குது? மனுஷன் இந்த ஆமையை பிடிச்சி தின்றுடுறான். அதனால தான் சொல்கிறான் ஹியூமன் ஆக்டிவிட்டீஸ். ஹியூமன் என்னது? மனிதர்களின் செயல்பாடுகள் மற்றும் அதாவது பொல்யூஷன் என்னது? மாசுபடுதல். இந்த இரண்டும் ஆமைகளுக்கு ஆபத்தாக இருக்கிறது. ரைட்டா? நெக்ஸ்ட்டு, ஒய் ஷுட் சீ டட்டைல்ஸ் பி ப்ரொடெக்டர்னு பாதுகாக்கிறது. ஒய்னா ஏன். சீ டட்டைல், சீட்னா கடல் ஆமைகளை நாம் ஏன் பாதுகாக்க வேண்டும்? ஒய் ஷுட்னு செய்யணும். சீ டட்டைல்னா கடல் ஆமைகள் பி ப்ரொடெக்ட்னா பாதுகாக்கப்பட வேண்டும். அப்போ ஏன் கேட்ட ரீசன் என்ன சொல்கிறேன் பாருங்களேன். த ஹெல்ப் மெயின்டைன் த மெரைன் எக்கோசிஸ்டம். மெரைன்னா கடல்,
வானிலை ரைட்டா, கடல் வானிலையை அவைகள் என்ன செய்கிறது, மெயின்டைன் நிர்வகிக்கிறது, சீரமைக்கிறதுன்னு அர்த்தம் சொல்கிறோம். இந்த கடல் ஆமைகள் என்ன செய்கிறது, எக்கோசிஸ்டம், மெரைன் எக்கோசிஸ்டம், அது கடல் கரையோரமாக இருக்கக்கூடிய சீதோஷ்ண நிலைகளை இந்த ஆமைகள் சீரமைக்கிறது. சரி, நெக்ஸ்ட் முடிஞ்சா த ஹெல்ப் மெயின்டைன் த மெரின் எக்கோசிஸ்டம்ஸ். அடுத்து அவை கடல் சூழலில் அதாவது பாதுகாக்க உதவுகிறது. கடல் கரையோரமாக உள்ள சூழ்நிலைகளை அதாவது அந்த என்வைர்மெண்ட்டை பாதுகாக்க உதவுகிறது. நெக்ஸ்ட்டு த குரக்கொடைல் என்னது, முதலைகள் ரைட்டா. முதலைகள் இது ஒரு போயம் ரைட்டா. இது ஹூ ரோட், இதை எழுதியவர் யாருன்னா அதுலேயே இருக்கும். குரக்கொடைலுக்கு என்னது, சீதனை முதல்ல ஆரம்பிக்குது ரைட்டா. அதுக்கு அடுக்கிறது கடைசியில் எல்லுன்னு முடியுதா, குரக்கடையில் லாஸ்ட்டில் வந்து எல்னு வருதா. இதுலேயும் பாருங்கள் அதேமாதிரி சீல ஆரம்பித்து எல்லில் வந்து முடியும். ஈன்னு முடியுதா, அவ்வளோதான். அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. குரக்கடையில்னு பேரெல்லாம் ஞாபகம் வேண்டாம். குரக்கடையில்னு சீல ஆரம்பிக்கும் பாருங்கள். இந்த இதோட பேர் குரக்கடையில்ன்றது சீல ஆரம்பிக்கும், கடைசியில் வந்து ஈல முடியுது ரைட்டா. இவரோட பேர்லேயும் பாருங்கள் என்ன வந்திருக்கு. ஒரு பேர் லூவிஸை விட்டுரு. அடுத்து கோரல் அப்படின்றான். கோரல்ன்றது சீல ஆரம்பித்து எல்லில் முடியுது. இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து ஹவ் இஸ் த குரக்கடைல் டிஸ்கிரைப்ட் இன் த போயம் அப்படின்னா, இந்த போயம், இந்த கவிதையில் குரக்கடைல்னா முதலைகள் எவ்வாறு விவரிக்கப்படுகிறது, அதை எவ்வாறு முதலைகள் விவரமாக சொல்லப்படுகிறது அப்படிங்கிறான். எவ்வாறுனா அஸ் சேர்ஃபுல் அண்ட் ஸ்மைலிங் அப்படின்றான். சேர்ஃபுல்னா அது மகிழ்ச்சியாகவும் இருக்கும், ஸ்மைலிங் சிரித்த முகத்தோடு இருக்கும். அது ஏன்னு சொன்னால் அந்த முகம் வந்து நல்ல அது அந்த மீன்களை கவர்ந்து சாப்பிட்றதுக்காக வேண்டி அது சிரித்த முகமாக இருக்கும்போது மீன்கள் வரும், அதை தின்றும். அதற்காண்டி தான். அதனால் மனிதர்களை நம்பி முகத்தை நம்பி ஏமாறாதன்னு சொல்லுவாங்க. இந்த போயமோட கவிதையே அதுதான், முகத்தை நம்பி ஏமாறாத அப்படின்னு சொல்கிறதுக்கு தான் இந்த போயமோடது முதலைகளை பற்றி சொல்கிறான். அப்போ அது அவைகள் எவ்வாறாக இருக்கும், சேர்ஃபுல் அண்ட் ஸ்மைலிங். எது இருக்குன்னா சிறிய மீன்களை தன் வசப்படுத்தி சாப்பிடுவதற்கு ரைட்டா. சரி, நெக்ஸ்ட்டு வாட் டஸ் த குரக்கடைல் வெல்கம் வித் எ ஸ்மைல் அப்படின்றான். அதை நல்லா பாருங்கள். வாட் டஸ்ன்னு செய்கிறது குரக்கடைல் வெல்கம் வித் ஏ ஸ்மைல் அப்படின்னா எதற்கு வந்து எதை வரவேற்கிறது, இந்த மாதிரி சிரித்து இந்த குரக்கடையிலானது இந்த முதலைகள் எதை வரவேற்கிறது அப்படின்னா லிட்டில் ஃபிஷஸ் சிறிய மீன்களை இவைகள் சிரித்து ஏமாற்றி வரவழைக்கிறது ரைட்டா. அதான் போட்டுறான். வாட் இஸ் த குரக்கடைல்னா அந்த முதலைகள் வெல்கம்னா வரவேற்கிறது வித் ஏ ஸ்மைல்னா இந்த மாதிரி சிரித்த முகத்தோடு யாரை வரவேற்கிறதுனா சிறிய மீன்களை அது தின்பதற்காக ரைட்டா. அப்போ நெக்ஸ்ட்டு ஓவில்லின்னா ஓவுலெட்னு அர்த்தம். OWLET அப்படின்னா என்ன, OWLன்னா ஆந்தை. ராத்திரி நேரத்தில் கண்ணு தெரியும், அதுக்கு பகலில் தெரியாது, ஆந்தைன்னு சொல்லுவாங்க. அது என்னது OWL, அதுக்கு பேர் ஆந்தை. அந்த சின்ன குட்டி ஆந்தைக்கு பேர் OWTET, ஓவுலெட்பாங்க. OWLETன்னு சொல்லுவாங்க. இவன் ஓவில்லின்னு சொல்கிறான். அதை சின்ன குட்டி ஆந்தைக்கு, சிறிய குஞ்சு ஆந்தைக்கு ஓலெட்பாங்க, OWLETம்பாங்க. ஆனால் ஓவிலின்னு போட்டிருக்கான். அது ரெண்டும் ஒரு பொருள் படத்தை அங்கே பக்கத்தில் நீங்கள் எழுதிக்கோங்க, OWLETன்னு எழுதிக்கோங்க. அதுவும் இதுவும் ஒன்று தான் ரைட்டா. திடீர்னு ஓவுலெட்னு என்னென்னு நினச்சிடாதீங்க. இந்த ஓவிலின்னு எழுதினாலும் /டேஷ் போட்டு OWLET ஓவுலெட்னாலும் என்னது ஆந்தை குஞ்சுகள்னு அர்த்தம். அப்போது யங் ஓவல் இந்த பார்த்தா ஓவிலி அல்லது ஓவலெட்னு என்னது ஒரு சிறிய குட்டி ஆந்தை ரைட்டா. சரி, நெக்ஸ்ட்டு அதாவது ஒரு இளம் ஆந்தை ரைட்டா. நெக்ஸ்ட்டு ஹூ ரிஷிக்குடு ஓவிலி அப்படின்டா. ரிஷிக்குன்னா பாதுகாத்தார்கள். ஹூன்னா யார், இந்த ஓவிலி இந்த சின்ன ஆந்தையை கூட்டிலேருந்து கீழே விழுந்துடும். இதை ஒரு பாயல்னு ஒரு பயல் எழுதிக்கோங்க, அவன் கொடுக்கல. அதை பாயல் PAYEL பாயல்ன்ற ஒரு பையனும் அவங்க அம்மாவும் பாதுகாத்தாங்க. அதை எடுத்துகிட்டு வந்து வீட்டில் வச்சு அந்த குட்டி ஆந்தைக்கு எல்லா உணவு கொடுத்து வளர்த்தாங்க, பாதுகாப்பாக வளர்த்தாங்க. அதை ரிஷி கூட ஓவிலின்னு சொன்னாலும் சரி, ஓவுலெட்னு சொன்னாலும் சரி, ரெண்டு ஒன்று தான்.
அது யாருன்னா என்ன போட்டிருக்கான் கீழே ஆன்சர் என்ன போட்டிருக்கான், ஒரு அன்பான குடும்பம் அதனை காப்பாற்றியது அந்த இதை ரைட்டா. ஏ கைண்ட் ஃபேமிலி ரிசீவ் கூட ஹிம்னு என்ன யாரை குறிக்கிறது, அந்த இளம் ஓவியலை குறிக்கிறது ரைட்டா. அப்போ யார் அந்த இளம் அன்பான குடும்பம், யாரோட குடும்பம், பாயலும் அவன் அம்மாவும் ரைட்டா. பாயல் PAYEL பாயல் அண்ட் இஸ் மதர்னு எழுதிக்கோ. சரி நெக்ஸ்ட்டு, அதாவது அடுத்தது பாருங்கள், அதாவது யூனிட் 2ல் என்ன போட்டிருக்கான், வென் த ட்ரீஸ் வால்க்டு அப்படின்றான். எப்போ மரம் நடக்கிறது அப்படிங்கிறான், மரங்கள் எவ்வாறு நடக்கிறது அப்படின்னு கேட்குறான். அப்போ இது ஒரு 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 இது மாதிரி இருக்கிறது, போயமா இது சப்ளிமெண்ட்ரி மாதிரி தெரியல, சரி பார்த்துக்கோங்க, இவங்க புக்கில் இருக்கிறது தான். வென் த ட்ரீஸ் வால்க்டு, மரங்கள் எப்பொழுது நடக்கிறது அப்படின்னு கேட்குறான். அப்போ ஹூ ரோட் வென் த ட்ரீஸ் வால்க்டு அப்படின்றான், இதை எழுதியவர் யார் அப்படின்றான். அப்போது மரம் நடக்குமா, நடக்காது, ஆனால் நடக்குன்னு எழுதியிருக்கான். அப்போ பாண்டுன்னு என்னது, பாண்டுன்னா நல்ல கட்டி பிடிச்சி வைக்கிறது ரைட்டா. பாண்டுன்னா இறுக்கமாக கட்டி பிடித்து வைத்துக் கொள்ளுதல் ரைட்டா. அப்போ மரம் ஒரு இடத்துல இருந்ததுன்னா அது அங்கேயே இருக்கும், ஒரு இன்ச்சு கூட நகலாது. அப்போ அவன் எழுதியிருக்கான், அதாவது வென் ட்ரீஸ் வால்க்குன்ட்டு, ஆனால் எழுதியவர் யாருன்னா அதில் அவர் பேரில் பாண்டுன்னு இருக்கும். மரம் எப்படி நகராதோ அப்போ அவர் பேர்லேயே பாண்டு இருக்கு, போதுமா. அது பாண்டுன்னு அவர் தான் எழுதியிருக்காருன்னு அர்த்தம் ரைட்டா. வென் த ட்ரீஸ் வால்க்டு அப்படின்றான். இந்த ட்ரீஸ் நான் நடக்கிறது என்பது ட்ரீ நடக்காது, மரங்கள் நடக்கிறது என்பதை எழுதியவர் யாருன்னா அவர் பேர்லேயே ரஸ்கின் பாண்டுன்னு என்னது, ஒரு இறுக்க பிடித்து கொள்ளுதல். அப்போ ஒரு மரம் ஒரு இடத்துல அப்படியே நிற்கும். அப்போ இப்படி தான் பேரை ஞாபகம் வச்சுக்கணும், பாண்டு அவர் தான் ரைட்டா. அப்போது வேர் டிட் த ஆதர் லிவ் இன் அஸ் எ சைல்டு அப்படின்னா, இந்த ஆதர், இந்த பாண்ட், இந்த கவிதை எழுதியவர் ரைட்டா, அதாவது வென் த ட்ரீஸ் வால்க்டு என்பதை எழுதியவர் அவர் தான் ஆதர். எங்கே வாழ்ந்தார்னு கேட்குறான். வேர் டிட்னா இருந்தார். த ஆதர் இந்த ஆசிரியர் லிவ் அஸ் எ சைல்டு, அவர் குழந்தையாக இருக்கும்போது எங்கே இருந்தார் அப்படின்னு கேட்குறான். எங்கே, இன் டெஹ்ராடன், இந்தியாவில் உள்ள ஒரு இடம் ரைட்டா. அப்போது விச் ட்ரீ வாஸ் த வெரி க்ளோஸ் டு த ஆதர் அப்படின்னா, அது எந்த மரமானது வாஸ் வெரி க்ளோஸ், மிகவும் அருகில் இருந்தது யாருக்கு, ஆதர் அப்படின்னு மீனிங். இந்த அருகிலாக இருக்கும், எந்த மரம் ஆதருக்கு பிடித்த மரம்னு அர்த்தம், வெரி க்ளோஸ். இந்த ஆதர் இந்த ஆசிரியருக்கு எந்த மரம் பிடித்த மரம் என்று கேட்கிறார் ரைட்டா. அப்போ என்னது, செரி பழம் இருக்குது இல்லையா, செரி பழத்தோட மரம் தான் இவருக்கு பிடிக்கும் அப்படிங்கிறாங்க ரைட்டா. சரி நெக்ஸ்ட்டு, ஒய் டிட் த ஆதர் ஃபீல் தட் என்னது த ட்ரீஸ் வால்க்டு அப்படின்றான். இந்த மாதிரி இப்போ கேட்குறான், ஏன் இந்த ஆதர் மரங்கள் நடக்கிறது என்று உணர்கிறார் அப்படின்னா. ஒய் டிட்னா ஏன், டிட் த ஆதர் இந்த ஆசிரியர் ஃபீல் உணர்கிறார் தட் என்னவென்றால் த ட்ரீஸ் வால்க்டு மரங்கள் நடக்கிறது என்பது என்று அவர் ஏன் உணர்கிறார் அப்படின்னு கேட்குறான். அப்போது என்ன பதில் சொல்கிறாங்க அதுக்கு அப்படின்னா, பிகாஸ் தே சீம்டு டு மூவ் க்ளோசர் ஆஸ் ஹி க்ரோ அப் அப்படின்றான். அதாவது பாருங்கள், பிகாஸ் ஏனென்றால் அவைகள் தேன மரங்கள் சீம்டு தென்பட்டன எவ்வாறாக, டு மூவ் க்ளோசர் ஆஸ் ஹி க்ரோ அப், அவர் சிறு பிள்ளையாக இருந்து வளரும் போதெல்லாம் அந்த மரங்கள் இவருக்கு நெருக்கமாக இருந்தது மாதிரி இருக்கிறது அப்படின்னு சொல்கிறான். மூவ் க்ளோசர்னா மிக அருகில் ரைட்டா. ஃபீல் தேட் த ட்ரீஸ் ஆர் வால்க்குன்னு போட்டிருக்கு, இதான் போட்டிருக்கான். என்ன, பிகாஸ் த சீம்டு டு மூவ் க்ளோசர் அருகில் இருந்தது மாதிரி இருந்தது. ஆஸ் ஹி க்ரோ அப்னா அந்த ஆதர் வளரும்போது இந்த மரங்கள் அவருக்கு அருகில் இருந்தது மாதிரி இருந்தது என்று சொல்கிறார்கள் ரைட்டா. அதுதான் போட்டிருக்காங்க, அவர் வளர மரங்கள் அருகில் வந்தது போல தோன்றியது ரைட்டா. அப்போ வாட் இஸ் த மெயின் தீம் ஆஃப் த லெசன் அப்படின்றான். அப்போ இந்த பாடத்தோட இந்த கவிதையோட மெயின் தீம் என்னது, முக்கியமான கருத்து என்னது, இது மூலியம் என்ன சொல்ல வருகிறார் என்று அதான் கேட்குறான். வாட் இஸ் த மெயின் தீம் ஆஃப் த லெசன் அப்படின்றான். என்னவா இருக்கும் முக்கியமாக, லவ் ஃபார் நேச்சர் அண்ட் ட்ரீஸ் அப்படின்னா, அன்பு செலுத்த வேண்டும், இயற்கை மற்றும் மரங்கள் மீது மனிதர்கள் அன்பு செலுத்த வேண்டும் என்பதுதான் இதோட முக்கியமான ஒரு கருத்து ஆகும் சரியா. அப்போ நெக்ஸ்ட்டு ட்ரீஸ் என்பது ஒரு போயம். இது பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டா. அப்போது வாட் டு
ட்ரீஸ் கிவ்ஸ் அஸ். அப்போ மரங்கள் நம்மளுக்கு என்ன அளிக்கின்றன? வாட் டூனா என்ன கொடுக்குறது? ட்ரீஸ்னால் கிவ்ஸ் அஸ்னால் கொடுக்குறது நம்மளுக்கு, கொடுத்து கொண்டு இருக்கிறது. ரைட்டா? வாட்னா என்ன, டூனா இருக்கிறது. மரங்கள் என்னது? கிவ்ஸ்னால் கொடுத்து கொண்டு இருக்கிறது. அப்படின்னு கேட்டால் என்ன கொடுக்குறது அப்படின்னா, அதாவது மரம் நிழலை கொடுக்குதா, ஷேடோ. அதேமாதிரி பழங்களை கொடுக்குறதா, ஃப்ரூட்ஸ். அண்டு ஒரு சுத்தமான காற்றை கொடுக்குறதா, ஏன்னா பகல் நேரத்தில் அது கார்பன் டை ஆக்சைடை பெற்றுக்கொண்டு ஆக்சிஜனை வெளியிடும். சரியா? சரி, நெக்ஸ்ட்டு அடுத்து அப்போ ஒய் ஆர் ட்ரீஸ் கால்டு யூஸ்ஃபுல் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்றான். ஏன் மரங்கள் மனிதர்களுக்கு நண்பர்கள் என்று அழைக்கப்படுகிறது? ஒய் ஏன் இந்த ட்ரீஸ் மரங்கள் இருக்கின்றன, இருக்கின்றன. எவ்வாறு இருக்கின்றன? கால்டு அழைக்கப்பட்டு இருக்கின்றன. எப்படி அழைக்கப்படுகிறது? யூஸ்ஃபுல் ஃப்ரெண்ட்ஸ். யூஸ்ஃபுல்னால் ஒரு உபயோகமான நண்பர் என்று அழைக்கப்பட்டு இருக்கிறது மரங்கள். என்ன காரணம் அப்படின்னா, த ஹெல்ப் அவைகள் உதவி செய்கிறது. யாருக்கு? ஹூமன்ஸ் மனிதர்களுக்கு. இன் மெனி வேஸ் பல வழிகளில் உதவி செய்கிறது என்று சொல்கிறான். ரைட்டா? அப்போ அடுத்து வாட் ஷுட் வி டூ ஃபார் ட்ரீஸ் அப்படின்னா, நாம் மரங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் அப்படின்னு கேட்குறான். அப்போ வி ஷுட் ப்ரொடெக்ட் அண்டு பிளான்ட் தெம் அப்படின்னா, நாம் அதை பாதுகாக்க வேண்டும், அதை நட வேண்டும். புதிதாகவும் நட வேண்டும், அதை பாதுகாக்க வேண்டும் என்றான். அடுத்து நெக்ஸ்ட்டு யூனிட் 2ல் த ஹண்டர் அண்டு த பிகன்ஸ் அப்படின்னா, பிகன்ஸ்னு என்னது? புறாக்கள்னு அர்த்தம். ஹண்டர்னு வேட்டையாடுபவன். ரைட்டா? புறாக்கள் மற்றும் அந்த புறாக்களை வேட்டையாடுபவன். சரி, அந்த ஹண்டர்னு வேட்டையாடுபவன், அண்டு வேட்டையாடுபவன் மற்றும் புறாக்கள் அப்படின்னு தான் புறாக்களை வேட்டையாடுபவன் என்று பொருள்படுகிறது. ரைட்டா? இதில் என்ன சொல்கிறான்னு பாருங்கள். ஹூ ஸ்ப்ரெட் த நெட் அப்படின்றான். அப்போ ஹூ ஸ்ப்ரெட் த நெட்டுன்னு சொன்னால், அந்த புறாக்களை பிடிக்கிறதுக்கு ஒரு வலை வச்சுருக்கான். இப்போ இதுதான் அந்த வலையை விரிச்சோம்னா அந்த புறா அதுக்குள்ளே மாட்டிக்கிறோம். அதான் ஹூ ஸ்ப்ரெட். ஹூன்னா யார். அப்போ ஸ்ப்ரெட்னா விரித்தார்கள். எதை விரித்தார்கள்? நெட்னா வலையை யார் விரித்தார்கள் என்று கேள்வி கேட்குறான். அப்போ யார் விரிப்பாங்க? ஹண்டர், வேட்டையாடுவோம் தானே விரிப்பான் புறாக்களை பிடிக்கிறதுக்கு. அப்போது த ஏ ஹண்டர் அப்படிங்கிறான். சரி, நெக்ஸ்ட்டு விச் பேட்ஸ் வேர் ட்ராப்டு இந்த நெட் அப்படின்னா, ட்ராப்டுனா அம்பிட்டு கொண்டது. ரைட்டா? எந்த பறவைகள், விச் பேட்ஸ்னால் எந்த பறவைகள், வேர் ட்ராப்டு இந்த நெட், ட்ராப்னு சிக்கி கொண்டது, இந்த நெட் இந்த வலையில் சிக்கி கொண்டது அப்படின்னா பீகான்ஸ்னால் பறவை, புறாக்கள் சிக்கி கொண்டது. சரியா?